நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல. ஆக்சுவலாக நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அவரை பார்த்தது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் நாங்கள். எப்படின்னு கேட்டால் முதலியாக ரசிகராக இல்லாமல் முதலமைச்சராக நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கோம். அதனால நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டிங்காக ரொம்ப ஃபீல் பண்ணோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது ரொம்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ரொம்ப எங்கள் அண்ணன் உயிர் சிங்கப்பெண் நாங்கள். அதனால் அவரை ரொம்ப கிட்ட பார்க்கும் போது எங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக ரொம்ப அப்படியே எங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னே தெரியல. அந்த மாதிரி ஒரு ரியல் சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பரா இருக்கு அவர் பண்றது. ஒரு விஷயங்களும் ரொம்ப பார்த்து என்னென்ன எப்படி பண்ணணுமோ அதெல்லாம் இம்பார்ட்டனா, எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல எப்படி பண்ணணுமோ அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டனா பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப பார்த்து பண்ணிட்டு இருக்காரு. இதுதான் வந்து இதுக்கப்புறம் வந்து அடுத்த அரசியல் இருக்குமா இருக்காதானே தெரியாது. பெண்களுக்கு வேலை வாய்ப்பெல்லாம் வந்து ஏற்படுத்தி கொடுத்துதான் இருக்காரு. அடுத்தடுத்து கம்பெனிஸ் ஓபன் பண்ணும் போது எல்லா பெண்களுக்கும் அதிக வேலை வாய்ப்பு இருக்கும் நாங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். எங்களுக்காக நிறைய யோசிச்சு பண்றாரு சிங்க பெண்களுக்காக. அதனால எங்களுக்காக நிறைய போலீஸ் பாதுகாப்பும் பெண்களுக்கு அதிக பாதுகாப்பும் எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காரு. அதனால ரொம்ப எங்களுக்கு பெண்களுக்குன்னே ரொம்ப ஸ்பெஷலா எங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அவரு முன்ன நின்று பண்ணிட்டு இருக்காரு. இது வரைக்கும் பார்த்ததில்ல. இப்ப நேர்ல பார்த்து ரொம்ப பிடிச்சிருக்கு. கிட்ட போன ரொம்ப ஆசை. ஆனா எங்களால போக முடியல. இங்க இருந்து பார்த்துட்டே இருந்தோம். சூப்பரா இருந்தது. வேற லெவல் தளபதி. நாங்க காலையில இருந்து வெயிட் பண்றோம் அவர் வராருன்னு. எங்களுக்கு நேத்தே தெரியும். நாங்க காலையில இருந்து வெயிட் பண்றோம் அவரை பாக்குறதுக்காக. ஏன்னா நாங்க நேர்ல பார்த்ததில்ல. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அவரை பாக்குறது. சந்தோஷமா இருக்கு. மனசுக்கு நிறைவா இருக்கு. எல்லாமே தரமா செய்யறாரு விஜய் அண்ணா. பங்கம் பண்றாரு எல்லாத்தையும். ஆமா, அவர் செய்யறது எல்லாமே பிடிச்சிருக்கு எங்களுக்கு. இது அதுன்னு குறிப்பிட்டுலாம் சொல்லுங்க. எல்லாம் சிஎம் சாரை பாப்பேன்னு ஒரு காலத்துல நினைச்சிட்டு இருந்தேன். பட் இன்னைக்கு நான் பார்த்தோம்னா என்னோட சந்தோஷத்தை அளவே இல்லை சொல்றதுக்கு. அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு. இன்னொன்னு எவ்வளோ நான் அவரோட ஃபேன்ஸா இருக்கும் போதே நான் வந்து ரொம்ப ட்ரை பண்ணேன் அவரை பார்க்கறதுக்கு, பேசுறதுக்கு. ஆக்சுவலா அவருக்கு ஒரு கிஃப்டே நான் ஸ்பெஷலா வச்சிருக்கேன் வீட்டுல. என்னோட ஓன் ஆக்சுவலா நான் எம்ப்ராய்டிங் பண்றேன். என்னோட ஓன் கிரியேஷன்லயே அவரோட பிக்சரே நான் போட்டு வச்சிருக்கேன். பட் நான் கொடுக்கணும்னு ரொம்ப எதிர்பார்த்தேன். பட் என்னால முடியல. இத சிஎம் சார் கேட்ட கூட என்னை இன்வைட் பண்ணி அந்த கிஃப்டை வாங்கணும்னு ஆசைப்படுறேன். அதே மாதிரி எனக்கு சிஎம் சார் ஃபர்ஸ்ட் சிக்னேச்சர் பண்ணது நம்ம லேடிஸ்க்கு தான். ஸோ அதனால ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு. நானும் வந்து மக்களுக்கு நிறைய பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நான் ஆக்சுவலா வந்து படப்பை மேல் படப்பை சைட்ல பாத்தீங்கன்னா எங்க ஜனங்களுக்கு நான் நிறைய பண்ணணும்னு பாக்குறேன். ஆல்ரெடி நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சேவையா நான் பண்ணிட்டு இருக்கேன். விஜய் ரசிகர் மன்றத்துல நான் வந்து சேவையா பண்ணிட்டு இருக்கேன். எல்லாருக்குமே குழந்தைங்களுக்கு சரி, இந்த இது இருக்கு பாருங்க, சத்துணவு சாப்பாடு போடுறாங்க இல்லையா, அந்த இதுல இருந்து அவங்களுக்கு ஸ்லேட்டு பல்பம்ல இருந்து அங்க என்னென்ன குழந்தைங்களுக்கு தேவையோ அதெல்லாம் நான் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கேன். பட் வந்து இப்ப சிஎம் வந்தோன்னே எனக்கு வந்து ஒரு தைரியம் வந்துருச்சு. ஆக்சுவலா வந்து நான் ரகசியமா பண்ணிட்டு இருந்தேன். இப்ப பெண்களுக்கு அவர் வந்து ஃபர்ஸ்ட் உரிமை கொடுத்ததுனால எனக்கு இப்ப தைரியம் வந்துருச்சு. வந்து முன்னாடி நின்று நான் பண்றதுக்கு எனக்கு ஒரு தைரியம் வந்துருச்சு. இன்னும் மேன்மேலும் இன்னும் என்னோட பணியை நான் செய்யறேன். சிஎம் சார் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள். ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப சூப்பரா இருக்கு. என்ன சொல்றதுன்னு தெரியல. அவ்வளவு சூப்பரா இருக்கு. லேடிஸ்க்கு ஸ்பெஷலா அவர் பண்றது ரொம்ப ரொம்ப எனக்கு சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து நான் இப்ப விஜய் ஃபேன் அப்படின்னு சொன்னாலே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டாமினேட் பண்ற மாதிரி தான் பண்ணுவாங்க. சாரி டு சே திஸ். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் நான் வெளியில வந்து எனக்கு பேசுறதுக்கு அவ்வளோ வந்து எனக்கு என்னது உரிமை கொடுத்திருக்க மாதிரி இருக்கு. ஒரு பெண்களுக்கு வந்து உரிமை கொடுத்திருக்க மாதிரி இருக்கு. அந்த உரிமையை நான் மட்டும் இல்ல சார், எல்லா லேடிஸுமே வந்து உரிமையா கேட்கணும்னு ஆசைப்படுறேன். நிறைய லேடிஸ் வந்து கேக்குறாங்க. பர்சனலாவே என்கிட்ட வந்து கேக்குறாங்க, மேடம் இது பண்ணலாமா அது பண்ணலாமான்னு கேக்குறாங்க. பட் வந்து அவங்க ரகசியமா பண்ணுங்க மேம், எனக்கு பயமா இருக்கு பேசுறதுக்கு, வந்து கேட்கறதுக்கு பயமா இருக்கு, தயக்கமா இருக்குன்றாங்க. இப்ப நான் எப்படி தைரியமா நான் வெளியில வந்திருக்கணும், அந்த மாதிரி எல்லா லேடிஸும் வரணும், கேட்கணும்னு ஆசைப்படுறோம். எல்லாமே உரிமையா கேட்க சொல்றோம். எனக்கு இதெல்லாம் பண்ணல, இப்ப தண்ணி வரல சார், எங்க சைட்ல தண்ணி ப்ராப்ளமும் இருக்கு, அதையும் உரிமையா வந்து சொல்லுங்கன்னு சொல்றோம். நீங்க வந்து தண்ணி வரலன்னு சொல்ல முடியாது. எங்க சைட்ல வரல, எங்க சிஎம் சார் சொல்லியிருக்காரு தண்ணி ப்ராப்ளம் இருக்கு, ரோடு ப்ராப்ளம் இருக்கு, நீங்க பண்ணி கொடுங்க, தைரியமா உரிமையா வந்து கேட்கணும்னு ஆசைப்படுறேன். எல்லா லேடிஸுமே ஒத்துமையா கேட்கணும் சார். என்ன பொறுத்த வரைக்குமே எதுக்குமே பயப்படக்கூடாது. நான் எப்படி தைரியமா வந்தேனோ அந்த மாதிரி எல்லாருமே வரணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ சார்.